பார்த்துக்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ட்ரீமிகா வண்டிக்கு ஐசோலேட்டர் கேபிள் வந்து மாற்ற வந்தாங்க கஸ்டமரு. இடையில வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. நீங்களும் இடையில என்னைக்காவது ரிப்பேர் ஆகி மாட்டிக்கிடுவீங்க. உங்களுக்காண்டி இதோ வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்படி கலத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூவை கலத்தணும். இதை கலத்திட்டு கீழே வந்து உங்களுக்கு சைட் டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பையன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் தான் பட் இருந்தாலும் அந்த ஓல்டு டைப் மாதிரி இருக்கா, அதை அப்படி தள்ளணும். நம்மகிட்ட கட்டிங் பிளேடு எதுவும் இல்லை. இருந்திருந்தால் இப்போ ஈஸியாக கலத்திருக்கலாம். இல்லாத பட்சத்துலேயே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கலத்துதோங்க. எவ்வளோ சிரமமாக இருக்குது. உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா பஸ் சவுண்டுலாம் ஹார்ன்ஸ்லாம் ரொம்ப கேட்கும். எப்படி கலத்துதான் பாருங்கள். ஸ்க்ரூ டிரைவர்கிட்ட வச்சு தள்ளு தான். நீங்களும் என்றைக்கும் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஐசோலேட்டர் கேபிளை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வேங்க பாருங்கள். ஐசோலேட்டர் கேபிளோட பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா K14 இருக்கும். ட்ரீமிகா 110க்குலாம் அந்த ஹோல்டு டைப் கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினலில் சூப்பராக உங்களுக்கு ட்ரீமிகா நியோன் இருக்கும். கேபிளோடையும் உங்களுக்கு காமிக்கேன். அதுவரை உங்களிடம் மனோஸ். எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்டர் வச்சே கழட்டிட்டோம். நீங்கள் எதுக்காக இருந்தாலும் கட்டிங் பிளேடை கையில் வச்சுக்கிங்க. சரியா பார்த்துக்கிங்க. எப்படிலாம் கலத்ததும் அதே போல் மாட்டிடணும். பாருங்கள் கேபிளில் இந்த 2 பாயிண்ட்டு தான் முக்கியம். தெளிவாக பார்த்துக்கிங்க. இந்த ஸ்ப்ரிங்கு எதையுமே தொலைச்சிடாதீங்க. ஐசோலேட்டர் கேபிள் கூட வந்துட்டு அதை காமிக்கிறேன். இந்த 3 தான் முக்கியம். நம்ம என்றைக்குமே தொலைச்சாலும் ஆபத்தில் உதவும். இந்த கேபிள் தாங்க சூப்பராஜித்துலனா இந்த கேபிள் டயர்டு இருக்கா. கேபிளை பார்த்துக்கிங்க. பிடிக்கையில் ஃபஸ்ட் இந்த ஹோல்டரோட இந்த வழியோடி கொடுக்கும். உங்களுக்காண்டி லைட்டை போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். ஹோல்டரில் எப்போவுமே ஃபிட் பண்ணணும். ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் நம்மகிட்ட கணக்கு கிடையாது. ரைட்ண்ணே. வந்து கேவலம் ஒன்றும் இல்லைன்னா அந்த மார்க்கெட்டுக்கே எடுத்தோம். பெட்ரோல் டேங்க் ஓடி எடுக்கிறதுனால லேட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒன்றும் இல்லை. எப்படிலாம் இழுக்காருன்னு பார்த்தீங்க. நீங்கள் உங்களோட முயற்சியில் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. கேபிள் லைன் வந்து என்றைக்குமே மாறப்படாது. அந்த ஸ்டேட்டுக்காக அந்த கம்பிக்கு நேராக கொடுக்கணும். ரைட்டு. என்ன அவ்வளோதான் முடிஞ்சுது. வாசர் வேற பிஞ்சிடுச்சு. இது புதுசு வாசர் இருக்குது. புதுசுலேயே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க.
நான் மாட்டியாச்சு. இது வேறு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த இதில் கொடுத்துட்டு கார்பரேட்டரில் கொடுத்துட்டா முடிஞ்சுது. அதை டைட் வச்சாலே முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதானே நம்ம ஆக்சிலேட்டரை முடிச்சாச்சு. இப்போ பாருங்க உங்களுக்கு வண்டி திருக்கி அவ்வளோதான் முடிஞ்சுது. ம் ரைட்டு.